வணக்கம். ஜிகேஎஸ்வி ரவிச்சந்திரன். இன்னைக்கு பார்க்க போகிறது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வெரி சிம்பிளான மெத்தட். இது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மகிட்ட இருக்கிற கேஷ், நமக்கு வர வேண்டியது மைனஸ் நம்ம கொடுக்க வேண்டியது நம்முடைய செலவினங்கள், ரெண்டுக்கு இடையே உள்ளது தான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இது பாசிட்டிவாக இருந்ததுன்னா கரெக்ட், நெகட்டிவ்ல வருதுன்னா லாஸில் போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் பிஸ்னஸ். அதே நேரத்தில் இங்கே ஒரு கேஸ் ஸ்டடிஸ் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. இப்போ ஒருத்தர் சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்காரு, தினம் 5000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாரு, தினம் 5000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த இடத்துல என்னது ப்ராஃபிட் என்ன இருக்குது அப்படி கணக்கு பார்க்கும்போது என்ன, அந்த தின்னு மார்ஜின் தான் கிடைக்கும். அப்போ வாடகை, சம்பளம் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நெகட்டிவாக இருக்கும். அப்போ தினம் 5000 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணுறாரு. ஏன் 5000 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணுறாரு, ஏன் 5000 ரூபாய் தான் சேல்ஸ் நடக்குது, இது எந்த இடத்துல தப்பு நடக்குது சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் மூவபிள் இன்வென்ட்ரியுடைய இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது, ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ எந்த ப்ராடக்ட்டு எவ்வளவு சேல்ஸ் ஆகுது, எவ்வளவு லீடு டயத்தில் சேல்ஸ் ஆகுது அப்படிங்கிறத அவர் கண்காணிச்சுட்டு அவருடைய ஸ்டாக்கை மினிமைஸ் பண்ணும்போது நான் மூவபிள் கூட்ஸை ரிமூவ் பண்ணும்போது அவருடைய கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவ்க்கு மாறிடும். நன்றி, வணக்கம்.